இந்த 2026 தேர்தலில் இப்போ எடப்பாடியை ஒதுக்கிட்டு பாக்கி அனைத்து நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து உங்கள் தலைமையிலையோ இல்லை அம்மா சின்னம்மா தலைமையிலையோ நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன மாதிரி முடிவு எடுப்பீங்க? அது மாதிரி யூகத்துக்குலாம் நான் பதில் சொல்லலை. நான் திரும்ப சொல்றது அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைவன் தான். இது நாங்கள் ஏதோ பலவீனமாக இருக்கோம் அவங்க எல்லாம் வரணுங்கிற எண்ணத்துல சொல்லலை. உங்களுக்கு தெரியும் 2019 நாங்கள் தனியாகவே நின்று தேர்தல் களத்தை சந்தித்தோம். 21 நாங்கள் திமுக வீழ்த்தணும்னா எல்லாரும் ஒன்றிணையணும், ஒரே அணியில வரணும்னு என்னிட்ட முக்கிய நலம் விரும்பிகள் டெல்லியை சேர்ந்தவர் சொன்னப்ப அதுக்கு நான் ஒத்துக்கிட்டு என்னை கண்டா பழனிசாமி பயப்படுவாரு, அதனால ஏன்னா எங்களுக்கு அவர் செய்த தவறுகளால் எங்களை சந்திக்கவே பயப்படுவாரு, அதனால நான் தேர்தலில் கூட நிக்கல, ஆனா எங்க கட்சி போட்டியிடும் சொன்னேன். அப்பயும் பழனிசாமி தான் அதுல பின்வாங்கினது. அதனால இன்றைக்கு நாங்கள் தனியாக போட்டிட்டோம், தைரியமாக போட்டிட்டோம். எங்க கூட தேமுதிக தான் கூட்டணியில் இருந்துச்சு. அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான இயக்கம். அம்மாவின் உண்மையான ஆட்சியை கொண்டு வரணும், அம்மாவுடைய கட்சியை மீட்டெடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய இலக்கு. அதற்காக எங்க கூட இருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதற்காக எங்கள் இலக்கை அடையும் வரை தொடர்ந்து போராடக்கூடியவர்கள் தான் எங்களோட இருக்காங்களே தவிர சுயநலத்துல சுயலாபத்துக்காக இருந்தவங்களாம் எங்களை விட்டு ஓடிட்டாங்க. இப்ப வடிகட்டிய அக்மார் தொண்டர்கள் தான் என்னோட இருக்காங்க. அதனால நாங்க சொல்றப்ப அதை நீங்க யாரும் கேள்வி நீங்க தான் கேட்கிறீங்க. அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் திமுகவை வீழ்த்துவதற்கு எளிதாக இருக்கும். அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் நாம் மீண்டும் எல்லாரும் ஒன்றாக இருந்து செயல்படணுங்கிறது தான் எங்க கருத்து. இப்ப செங்கோட்டையன் உள்ளிட்டவங்க எல்லாம் இப்ப கருத்து வேறுபாடு இருக்கு எடப்பாடி பழனிசாமி. ஆனா சசிகலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிமுக அனைவரும் ஒன்றிணையணும், ஒன்றிணைஞ்சாதான் அதிமுக காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2026 தேர்தல்ல யார் தலைமையில அதிமுக தேர்தலை சந்திக்கும்? அதிமுக உடைய அம்மா இருந்த யாரெல்லாம் அந்த இயக்கத்துல இருந்தவங்க இல்ல அதுக்கு முன்னாடி அந்த இயக்கத்துல தொண்டர்களாக இருந்து இன்றைக்கு வெவ்வேறு காரணங்களாக வெளியில இருக்கிறவர்கள் அனைவரும் ஓர் அணியில இணையணும். இதுல யார் தலைமையிலங்கிறத தொண்டர்கள் முடிவு செய்வார்கள். இதுல போய் என் தலைமையா உன் தலைமையா அப்படின்னு யாரும் அதுல போய் கௌரவம் பார்ப்பதோ அது ஒரு சரியான செயலா இருக்காது. நான் தான் இன்னும் சொன்னேன், நீங்க என்ன கேட்டிருக்கீங்க, திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று நினைக்கிற மற்ற கட்சிகள் கூட எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னப்ப சில ஊடக நண்பர்களால் சில பேர் முதலமைச்சர் நாங்க தான் சொல்றாங்கன்னு கேட்டதுக்கு இதுல யார் முதலமைச்சர் என்பதை தாண்டி மக்கள் நிலையில உண்மையான அக்கறை உடையவர்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும், இந்த மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து வரப்ப தகுதியான ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுத்து அவர் தலைமையில செயல்படுவதற்கு அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒன்றாகத்தான் இருப்போம் என்பதுதான் என்னுடைய கருத்து. டாஸ்மாக் அலுவலகத்தில் கைப்பற்ற ஆவணத்தையும் சட்டவிரோதமா அறிவிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழக அரசு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சட்டவிரோதமா அதாவது டாஸ்மாக் அலுவலகத்துல அமலாக்கத்துல அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க. இது சட்டத்துக்கு புறம்பான. அது கோர்ட்டுக்கு போகட்டும், கோர்ட்டு என்ன சொல்லுது, நீதிமன்றம் என்ன சொல்ல வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். 11 மணிக்கு வருது, 19வது வழக்கா எடுக்கிறாங்க. அதாவது சீஃப் செக்ரட்டரியேட்ல போய் அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்கு ஒரு இதை விசாரிக்கிறதுக்கு. அவர்கள் இன்னொருத்தர் கம்ப்ளைண்ட் இல்லை, அவங்களுக்கு கிடைத்த ஆவணங்கள் அடிப்படை எந்த ஒரு போலீஸே எங்க வேணாலும் போலாமே இல்ல, போலீஸே நினைச்சாலும் அமலாக்கத்துறைக்குள்ளார போகலாம். ஆனா போலீஸ் தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல்ல இருக்கிறதால போக முடியல தவிர அமலாக்கத்துறை ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அவர்கள் அங்க முறையீடு நடந்திருக்கு அப்படிங்கிறது நிறைய வெட்ட வெளிச்சமா அந்த டாஸ்மாக் கடையில வேலை பார்க்கிறவங்களே பேட்டி கொடுக்குறப்ப இது அவங்களே சுமோட்டோவா அந்த கேஸ் எடுத்துட்டு போறப்ப நீதிமன்றம் போகட்டுமே, நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு நம்மளும் அதை பார்ப்போமே. விஜய் சொல்லியிருக்காரு, இது மாதிரி திமுகவோட பட்டியலை ஊழல் பட்டியலை ஒரு புத்தகமாவே எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரியாதான் சொல்லியிருக்காரு. அது யார் சொல்லியிருந்தாலும், அது சகோதரர் அண்ணாமலையா இருக்கட்டும், சகோதரி மாண்புமிகு தமிழிசையா இருந்தாலும், திரு விஜய் சொல்லியிருந்தாலும் அது உண்மையான தகவல். அது பெரிய வால்யூமா புத்தகமே போடலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.